நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. செஞ்சி கோட்டையை பார்வையிட்ட அன்புமணி ராமதாஸ். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று செப்டம்பர் 1 திங்கட்கிழமை யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்று வரலாற்று புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள செஞ்சி கோட்டையை பார்வையிட்டார். தைலாபுரத்தில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை கூட்டம் இன்று செப்டம்பர் 1 நடைபெற்று ராமதாஸிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நாளை மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயலாளர் அவர்களுடன் ஆலோசனையும் செப்டம்பர் 3 நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்று அதன் பிறகு அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்த இறுதி முடிவை பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பார் என அருள் MLA அறிவிப்பு. பாஞ்சாலம் வாழை வராகி அம்மன் கோவிலில் திங்கட்கிழமை சிறப்பு வழிபாடு. செஞ்சியில் மின் நிறுத்தத்தால் செயலிழக்கும் BSNL சேவை. செஞ்சி மலையை ஒட்டியுள்ள கிராமங்களில் தடையற்ற சேவை கிடைப்பதால் மற்ற மொபைல்களுக்கு மாறாமல் BSNL வாடிக்கையாளர்களாக தொடர்ந்து வரும் நிலையில் BSNL டவர்களில் பேட்டரிகள் செயலிழந்து பல ஆண்டுகளாகியும் மாற்றாமல் இருப்பதால் மின்தடை ஏற்பட்டவுடன் சேவை பாதிக்கிறது. விழுப்புரத்தில் அரசு போட்டித் தேர்வு இலவச பயிற்சி மைய பணிகள் தீவிரம். உலக கடித தினம் விழிப்புணர்வு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காமராஜர் பகுதியில் உள்ள ஊராட்சி கிழக்கு ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று உலக கடித தினம் முன்னிட்டு கடிதம் எழுதும் முறைகள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம் ஓய்வு பெற்ற ஊழியர் நல அமைப்பு தொடர் காத்திருப்பு போராட்டம். வளையல் விற்ற லீலை. கையில் வளையலுடன் சொக்கநாத பெருமான். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழா 7ஆம் நாள் இன்று காலை திருவிளையாடற் புராணம். 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு முன்னிட்டு கோயமுத்தூர் 1/9/25 இன்று ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கொலு மண்டபத்தில் 5வது நாள் ஸ்ரீ சிவசங்கர கணபதி சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் காட்சி. பனைக்குளத்தில் தமுமுகவின் 31வது ஆண்டு தொடக்க விழா. பனைக்குளம் செப்டம்பர் 1 ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் தமுமுகவின் 31வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட பொருளாளர் அகமது ஹசன் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் சந்திரகலா அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டு அறிந்தார்கள். பசுமாத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ கணபதிக்கு சிறப்பு பூஜை. RK நகரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை இனிப்பு வழங்கி வரவேற்ற இஸ்லாமியர்கள். திருச்சி மாவட்டம் இருங்கலூரில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் இளங்கலை வேளாண்மை 4ஆம் ஆண்டு பயிலும் 6 மாணவிகள் உள்ளூர் கிராம மக்கள் பங்கேற்புடன் விதைப்பந்து தயாரிப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியுள்ளனர். தண்டலை நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் 12,000 மதிப்பில் குடிநீர் சுத்திகரிப்பு கருவி ROS தாங்கள் படித்த பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் நன்கொடையாக வழங்கினர். அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை மதுரை 31/8/25 அன்று சென்னை நாரதகான சபாவில் அறம் விருதுகள் 2025 நிகழ்ச்சியில் பல சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.